ராதே கிருஷ்ணா. நாளைக்கு மார்கழி 2 திருவெம்பாவையில் 2வது பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையில் 2வது பாடலாக பாசம் பரஞ்சோதி என்ற பாடலின் விளக்கத்தை ரத்தன சுருக்கமாக பார்த்து பின்னாடி அப்படியே பாடலையும் பார்க்கலாம். இந்த பாசம் பரஞ்சோதி என்ற பாடலில் தோழிகள் சேர்ந்து ஒரு தோழி தூங்கிட்டு இருக்கிற ஒரு தோழியை எழுப்புற மாதிரி ஒரு பாடல். அந்த எழுப்பும்போது அந்த தோழி சொல்கிறா, தூங்கிட்டு இருக்கிற தோழி காலையில் பேசும்போது சொல்லியிருக்கா, எனக்கு சிவபெருமானை அவ்வளோ பாசம் சிவபெருமான் மேலே, ராப்பகலாக நான் அவரையே நினச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. பேசுவோம்ல, அது மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ இவ காலையில் சிவபெருமானை எழுந்து தொழ வராமல், தொழுவதற்கு வரல, சிவபெருமானை வேண்டி வணங்கி தொழுவதற்கு வரல. அப்போ ஒரு தோழி சொல்கிறா, குரூப்பாக வராங்க, அவங்க வீட்டில் கூப்பிட வராங்க. ஒரு தோழி சொல்கிறா, காலையில் அவ்வளோ பேசினேன், சிவபெருமான் தான் எனக்கு எல்லாமே, அவர் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்லாம் சொன்னேன், இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கியம்மா அப்படின்னு கிண்டல் அடிச்செல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே சட்டுன்னு எந்திரிக்கிறவ சொல்கிறா, ஏதோ கொஞ்சம் கண்ணு அசந்துட்டேன், அதனால் இப்படியா கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த தோழிகள் உடனே சரி சரி டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தோழி சொல்கிறா, இல்லை அப்படி இல்லை, தேவலோகத்தில் சிவபெருமானுக்கு வீதி உலாலாம் கிடையாது, அவரை பார்க்க வேண்டும் என்றால் தேவர்கள் முனிவர்கள்லாம் கடும் தவம் இருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் பூலோகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை கொண்டாடுகிறோம். நம்மளுடைய பக்திக்கு மெச்சி நம் பாசத்திற்காக அவனே நம்மை தேடி நம் வீட்டுக்கு வருகிறான். அப்படி இருக்கும்போது அவரை வணங்குவது முறைதானே, அதனால தான் உன்னை எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சிவனுக்கு பார்ப்பது ரொம்ப கடினம், பக்தியில் மட்டுமே அவனை சந்திக்க முடியும் என்கிற உள்ள அர்த்தத்தையும் அதை சொல்லியிருக்கார். பக்தி மார்க்கத்திற்கு பக்திக்கு பணிபவன், பக்தியாக இருந்தால் நம்மை ஓடோடி நம்மை ஆதரிப்பவன், நமக்கு அருளை பாலிப்பவன் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக உள் அர்த்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதி கென்பாய்ரா பகல் நாம் பேசும் போது இப்போதோரமழிக்கே பாசம் பரஞ்சோதி கென்பாய்ரா பகல் நாம் பேசும் போது இப்போதோரமழிக்கே நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழையே, நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழையே, சீவன் சிவர் சிலவா விளையாடி, நேசமும் வைத்தனையும் நேரிழையோ நேரிழையே, சீவன் சிலவோ விளையாடி, ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும், ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும், நேசம் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள், நேசம் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள், ஈசனார் கண்பர் யாம் ஆரிலொரும்பாவாய், ஈசனார் கண்பர் யாம் ஆரிலொரும்பாவாய். அருமையான பாடல். இதைத் தொடர்ந்து திருவெம்பாவை 3வது பாடலை நாளை உங்களுடன் பாடி விளக்கம் உழைத்து சந்திக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.